ப்ரோ அந்த மொபைல் எவ்வளோ? 25,000 ரூபாய். ரெண்டா வாங்கினா ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி 24,000 ரூபாய்க்கு தரலாமே. அப்போ அஞ்சா வாங்கினா 3000 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 22,000 ரூபாயா கொடுங்க. ரவுண்டா 10 வாங்கினா நானும் அப்ப ரவுண்டா 5,000 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன். 20,000 ரூபாய்க்கு தரேன். 10 போன்னா 2 லட்சம். அப்போ அந்த மொபைல 20,000 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். அப்புறம் எதுக்கு என்ன ஏமாத்துறீங்க? தம்பி நானும் உன்னை ஏமாத்தல. ஒரு மொபைலுங்கும் போது இது ரீட்டைலு, அதனால அந்த ரேட்டு. 10 மொபைலுங்கும் போது ஹோல்சேலா மாறுதுல்ல, அதான் அந்த ரேட்டு. நான் எதுக்கு ஒன்னே ஏமாத்த போறேன்? என்ன ஏமாத்துறீங்க. 20,000 ரூபாய் கொடுத்தா வாங்குறேன், இல்லைன்னா வேற கடைக்கு போய்கிட்டே இருக்கேன். இரு இப்போ உனக்கு என்ன 20,000 ரூபாய்க்கு மொபைல் வேணும். ஆனா அந்த மொபைல்ல வேற ஒரு கம்பெனி மொபைல் தரேன். 1 இல்ல 2 தரேன். 2 மொபைலா? கொடுங்க. காசு கொடு. இந்தா பட்டா வா. நல்ல போனு, கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி தரேங்கிறேன், அதை வேணான்ட்டு போறீங்க. ஆனா இது டெமோ போனெல்லாம் ஆஃபர்னு கொடுத்தா ஆனு வாய பொழந்து வாங்குறீங்க. நல்லதுக்கே காலம் இல்ல. அதிகமா ஆசைப்பட்டா ஆபத்துல தாங்க முடியும். அதுக்கு இதாங்க எக்ஸாம்பிள். எனக்கு வேலை இருக்கு, அப்ப நான் என் வேலையை பார்க்க போடலாமா?